இன்னைக்கு அஜித் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, விஜய் மட்டும் காரணம் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் தான் அதுக்கு காரணம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அஜித்துடைய ஸ்டேட்மெண்ட் பக்காவாக பியூரிஃபை பண்ணி கரெக்டாக பேசியிருக்காரு. ஒரு மாதம் கழிச்சு பேசினா கூட தெளிவாக பேசியிருக்காரு. அவர் கொடுத்த இன்டர்வியூ கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் சார்ந்தது இல்லை, இது யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? எல்லா பேரும் தான். ஸோ இந்த சமூகம் சரி, இந்த தமிழ்நாடும் சரி, எல்லாமே சார்ந்தது தான். தெளிவான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. சரியான சந்தர்ப்பத்தில் இந்த மேட்டரை வந்து நீங்கள் கரூர் மேட்டர் நடக்கும்போது அஜித் சொல்லியிருக்கலாம். அது 10ஓட 11 அப்படி காத்து வாக்கில் போயிருக்கும். நேற்று இரவு அவர் சொன்னது தான் மிகப்பெரிய ஹைலைட். இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரே வாரத்தில் டோட்டல் ஆஃப் பண்ணியிருக்காரு. It is not just that one individual. Stop this obsession with showing our crowd. அஜித் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நேற்றைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைப்பே இதுதான். நண்பன் வந்து சமயத்தில் குரல் கொடுத்துருக்காரு அப்படிதான் நினைப்பாருச்சு. நான் அப்படி தான் பார்க்குறேன். இல்லை, ஏற்கனவே இப்போ அஜித் அவர்களை கொஞ்சம் டிஎம்கே பக்கம் தள்ளுற மாதிரி, அவர் கார் ரேஸில் வின் பண்ணால் டக்கு நீங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறது. அவர் எந்த கட்சி சார்ந்தவர் இல்லை சார். ஃபர்ஸ்ட் டிஎம்கேயும் கிடையாது, அண்ணா டிஎம்கேயும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது. அவர் ஒரு பொதுவான ஒரு மனிதராக இருக்கார், ஒரு காமன் பர்சன். இது விஜய் வந்து ஒரு நட்பு இருக்குது, இவர்களோட ஒரு நட்பு இருக்குது விஜய் கிட்ட. சக நடிகர் ஒரு பக்கம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் அவர்கள் டிவிக்கு ஆரம்பிச்சது மாதிரி அஜித் ஒன்று ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, சேம் த்ரோட அவர் காமிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஒரு இன்டர்வியூவில் சொன்ன விஷயம், அந்த சேனலில் கூட அந்த இன்டர்வியூ எவ்வளோ பெருசாக போச்சுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா யார் அஜித்? ஒரு இருக்குல்ல அவர்கிட்ட. கண்டிப்பாக சார், ஒரே வார்த்தை எல்லாரையும் சிந்திக்க வச்சிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு ஒரு நபர் காரணம் அல்ல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த மீடியாவையுமே பத்தியில் எரிய விடும். தமிழ்நாடே திரும்பி பார்க்குது. அதுதான் சொன்னேன், சரியான நேரத்தில் இந்த விஷயத்தை அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேசன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நேற்று தான் நம்ம பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். விஜய்க்கும் அஜித்துக்கும் இடையில ஒரு நட்பு இருக்கு, கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அஜித் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா சொல்றாரு, விஜய் மட்டும் காரணம் அல்ல, அந்த ஒருவர் மட்டும் காரணம் அல்ல போது விஜய் மட்டும் காரணம் அல்ல, அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தான் அதுக்கு காரணம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மைதானே சார்? ஏன்னா விஜய் வந்து பஸ்ஸில் இருக்கும் போது அந்த கூட்டத்தை கட்டுக்கட கூட்டம் வருது, அன்பால் சேர்ந்த ஒரு கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம், அங்கே ஒரு அசம்பவம் நடக்குது. இது விஜய் எப்படி பொறுப்பாக முடியும்? அஜித்துடைய ஸ்டேட்மெண்ட் பக்காவாக பியூரிஃபை பண்ணி கரெக்டாக பேசியிருக்காரு. ஒரு மாதம் கழிச்சு பேசினா கூட தெளிவாக பேசியிருக்காரு. நான் நிறையா சேனலில் பேசியிருக்கேன், நம்ம சேனல்லே கூட பேசியிருக்கேன். விஜய்க்கு அஜித் பேசியிருக்கார், நேரில் வரும்போது சந்திக்கிறேன் இருக்கார். இப்போ விஜயோட சந்திப்பும் அஜித்துக்கு இருக்கு. ஓகே, ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக அவர் பார்க்கவே இல்லை. அங்கே கூட நேற்று அவர் கொடுத்த இன்டர்வியூ கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் சார்ந்தது இல்லை, இது யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? எல்லா பேரும் தான். ஸோ இந்த சமூகம் சரி, இந்த தமிழ்நாடும் சரி, எல்லாமே சார்ந்தது தான். அது தெளிவான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஓகே, என்னுடைய சக நடிகர், நானும் அவரும் ஈக்குவலாக வந்த பீரியட், அது 90s வந்த பீரியட். ரெண்டு பேருமே இன்ன வரைக்குமே ரெண்டு பேரும் டாப் உச்சத்தில் இருக்காங்க. அப்படியும் ஒரு நண்பனுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக என் பக்கத்தில் நிற்கிறதா உண்மையான நட்பு. அது அஜித் செய்வார். ஏன்னா அஜித்துக்கு வந்து அரசியல் வரலையே தவிர அரசியல் அனுபவம் இருக்குது. நான் சம்பவத்தை கூட நான் சொல்கிறேன், அரசியல் அனுபவம் இருக்குது, அரசியல் தெரியுமா இருக்குது. ஓகே, ஆனால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவம் ஏற்பட்டதுனால டோட்டலில் இருந்து விலகி போனார். இப்போ நண்பனுக்கு வந்து நேற்று குரல் கொடுத்தது உண்மையிலே விஜய்க்கு கரூர் மக்களை சந்தித்ததுக்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அவருக்கு பல ஆக்டிவிட்டீஸில் வர்றாரு. ஸோ ஃபேஸ்லாம் தெளிவாயிடுச்சு, அவர் நடவடிக்கையிலே கொஞ்சம் நல்லபடியாக மாறுது. அஜித் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நேற்றைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைப்பே இதுதான் வச்சுருக்காங்க. அப்போ அஜித் இப்போது நமக்கு மற்றவர்கள் பார்க்கும்போது கேட்கும் போதே வந்து ஒரு அஜித் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இது சம்மந்தப்பட்ட விஜய் என்ன ஃபீல் பண்ணார்? உங்களுக்கு நண்பன் வந்து சமயத்தில் குரல் கொடுத்துருக்காரு அப்படி தான் நினைப்பார் விஜய். ஓகே, நான் அப்படி தான் பார்க்குறேன். இல்லை, இவ்வளோ நாள் வந்து நம்ம இதை பற்றி பேச மாட்டார் அஜித், அரசியல் ரீதியான கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டாருன்னு சொல்லும்போது, இவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் தமிழ்நாடே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதை சொன்னால் இப்படி நடக்கும்னு அஜித் தெரிஞ்சானே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சார். அவருடைய ஒரே ஒரு குரல் வந்து நேற்று ஈவினிங் வந்து தலையில் மாறி போயிருக்கு இல்லையா, அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மற்ற யாருமே குரல் கொடுக்கல, சக நடிகர்கள் யாருமே வந்து பெருசாக அந்த அளவுக்கு குரல் கூட அகைன்ஸ்டாக தான் நிறைய பேர் பேசி, ஆப்போசிட் நடிகர்னு பேசின ஒருத்தர் அவர் சொல்கிறாரு. எஸ், ரெண்டு பேரும் தான் ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரி, ரெண்டு ரசிகர்கள் ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரி இருந்தாங்க. நீயா நானா, விஜயா அஜித்தா, அஜித்தா விஜயா.
அப்படி இருக்கும்போது எதுவுமே கிடையாது. நானும் விஜயும் நண்பர்கள் அஜித் சொல்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே விஜயுடைய ஃபேன்ஸு அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் விஜய்க்கு நான் ஆதரவு தெரிவிப்போன்னு அவருடைய இது தலைவருடைய அஜித்தோடைய ஃபேன்ஸ் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தோம்னா 2 ரசிகர்கள் ஒன்று சேருவாங்க. இது ஹெல்த்தியான விஷயம், ஆரோக்கியமான விஷயம். இதன் மூலமாக எல்லாரும் நடிகர்கள் படமும் ஓடும். உங்களுக்கு லாக் பண்ணாமல் இந்த படத்தை ஃபெயிலியர் ஆகணும் அந்த படத்தை ஃபெயிலியர் ஆகணும் அந்த தாட்ஸ் போகாது. பட் அதை தான் சொல்கிறாரு, எனக்காக வந்து ஒரு கூட்டம் சேரக்கூடாது அப்படின்னு அந்த தெளிவான அந்த ஒரு விஷயத்தையும் லாக் பண்ணுறாரு. ஆமாம், ரசிகருக்காக யாரோட உயிரும் போகக்கூடாது. நம்மளை மாதிரி தான் அவங்கள மாதிரி தான் நாம. ஆமாம், இதை தான் ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு எப்பவுமே அஜித். உங்கள் மாதிரி தான் நான். இன்னைக்கு அஜித் இந்த ஸ்டேஜில் இருக்கான், 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான். அது நீங்கள் கொடுத்தது. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் தான் என் குடும்பம் நல்லா இருக்கும். பணத்தை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நல்லபடியாக சிறப்பாக இருக்கணும் தான் அஜித் ரசிகர்களுக்கு அவர் சொல்கிற விதம். ஓகே, இப்போ நேற்றுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே அதுதான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. சரியான நேரத்தில் சரியான முறையில் அஜித் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு மீடியாவுக்கும் ஒரு கொட்டு வச்ச மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார் சார். அதாவது அந்த ஃபோனை பிடுங்கினது, இந்த எலெக்ஷன் டைமில் போயிட்டு ஒருத்தர் வந்து டக்குனு ஃபோனை பிடுங்கிட்டாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஃபோனை பிடுங்கின ரீசன் என்னென்னா அங்கே போட்டுருந்துச்சு மொபைல் ஃபோன் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அதை மீடியா காட்டலை, நான் பிடுங்கினதை மட்டும் பயங்கரமாக அரகண்ட்டாக நான் பண்ணிட்டேன்ற மாதிரி காட்டினாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாரா? கண்டிப்பாக சார். அவர் வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டே இருக்க மாட்டார். விஜய் அதே மாதிரி தான். அஜித் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியே ஒரு காரணம் இருக்கும். அந்த இன்னொரு காரணம் யாருக்கும் தெரியாது, அந்த ஸ்பாட்டில் இருவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இப்போ ஃபோன் மேட்டர் சொன்னீங்க, ரைட்டு. நீங்கள் அஜித் சார்ட்டை வந்து சார் ஃபோட்டோஸ் எடுக்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு தள்ளி வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்க போகிறாரு, அவரே எடுத்துருவார். ஸோ இப்போ திருப்பதியில் நடந்த விஷயத்தையும் அதே தான். ஒரு ஃபேன்ஸுக்கு வர்றாங்க, அவர் கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, உடனே சொன்னோன்னே கூப்பிட்டு வச்சு அவர் ஃபோனை வாங்கி செல்ஃபி எடுத்து சரி தட்டி கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறார். அவர் அந்த கோயிலை சுற்றி வரும்போது தலைன்னு கத்துறாங்க. அப்போ அவருடைய அது டைலாக்கே கிடையாது, பேசவே இல்லை, ஆக்ஷன் மட்டும் பார்த்தீங்களா, இது கோயில் கூடாது அது அப்படின்றார். இல்லைன்னா புரியுது, கோயிலுக்கு வந்திருக்கோம், இங்கே தலை கிடையாது சாமி தான், இங்கே சவுண்டு கொடுக்காதீங்க, இது வேற இடம், ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இந்த பார்வையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஃபயராக இருக்கும் அஜித்தோட பார்வை நீ வாக் பண்ணி வரும்போது. அதனால் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, நம்ம அந்த விஷயத்தையும் காட்டி நீங்கள் இதையும் காட்டினீங்கன்னா அது ஈக்குவலாக இருக்கும். அப்போ யாருமே இல்லை சரி அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய வரும். ஒன் சைடாக காமிக்கும் போது அஜித் செல்லை தூக்கி போடுறாரு, பிடுங்குறாரு அப்படிங்கும்போது அது மட்டும்தான் தெரிய வரும். பட் இதை பற்றி அவர் கவலைப்படலை. அதுக்கு தான் நான் சொன்னேன், நிறைய கஷ்டப்பான அனுபவங்கள் மூலமாக தான் வெளியில் போய் நிற்கிறார் இது வரைக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓகே, அந்த இதில் கூட சொல்லியிருந்தார் சார், கையில் ஏதோ ஒருக்கெல்லாம் கீறிடுச்சு ஒரு கூட்டத்தில் போகும்போது அப்படின்ட்டு. அது என்ன சம்பவம் சார் ஆக்சுவலி? அது ஒன்றும் இல்லை சார். இப்போது நமக்கு வந்து அஜித் ஒரு வேலை போகிறாரு, ரசிகர்களுடைய அன்பு அவங்க வெளிப்படுதல் தெரியல. இப்போ வந்து ரசிகர்களுடைய அன்பை வெளிக்காட்டாமல் தான் கரூரில் விஜய்க்கு நடந்த சம்பவம் அசமாக நடந்தது. இப்போது அதுக்குன்னு சில வழிமுறைகளுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த பொசிஷனை பார்த்து தான் பண்ணுங்கிறார் அஜித். ரசிகர்கள் வந்து செல்லை பண்ணி கையை பிடிச்சலாம் இருக்கிறாங்க. சில பேருக்கு இந்த அதாவது நெகம்லாம் வச்சுருப்பாங்க, சில பேர் தெரியாது. அதில் கை கொடுக்கும்போது இந்த நிறைய கீரல்லாம் விழுந்துச்சு அவருக்கு. அவங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற அது கேரக்டர்ஸ் கொஞ்சம் அந்த வெட் கிளாத்துன்னு ஒன்று இருக்கும் ஒயிட்டில், அது ஐஸ் க்யூப்பில் வச்சு சில்லுன்னு கையில் வச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் அஜித்துடைய ஹேண்ட்ஸை கையில் தொட்டிங்கன்னா இந்த பஞ்சு மல்லிகைப்பூ கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு இது. பட் நீங்கள் கை கொடுக்குறீங்கன்னா அவர் ரெடியாகிட்டு கை கொடுக்க போகிறார். ஓகே, நீங்கள் சொல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணும் போது எதுக்குன்னே தெரியாதுல்ல, அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், காரு சேஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் விடாமுயற்சிக்கு பிறகு இங்கே அது சென்னை ஏர்போர்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கூட்டம் அதிகம் வருது. துப்புன்னு போகிறாங்க. ஒருத்தர் சட்டையை பிடிச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் ஷூவை பிடிச்சிட்டாங்க காலில். அவர் ஷூ போடாமல் வெறும் செப்பல் மட்டும் போட்டு வந்திருந்தாருன்னா கால் டேமேஜ் ஆகிருக்கும்ல. கண்டிப்பாக அவர் ஆக்டருங்க. ஆக்டருக்கு சேஃப்டின்றது உடல் தான் வந்து நான் சொன்ன மூலதனம். ப்ரொடியூசர் கோடிகளை தூக்கி அஜித்தை நம்பி 300 கோடி தூக்கி போடுறாங்கன்னா அஜித் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தன்னுடைய ஸ்ட்ரெச்சர் தான், ஃபேஸ் அழகு பாடியோடைய அமைப்பு தான். அது டேமேஜ் ஆச்சுன்னு என்ன பண்ண முடியும்? அவரே ஏற்கனவே உயிரை பணம் வச்சு கார் ரேஸில் போய் 4 குட்டிக்கிறலாம் அடிக்கிறாரு. இந்த தில்லி யாருக்கு ஒரு தடவை பைக்கில் கீழே வந்து அடுத்து பைக் ஓட்ட மாட்டான், பயப்படுவாங்க. அவர் 3 தடவை குட்டிக்கன் அடித்தார் பைக்கில். ரஜினி சாரே கேர்ஃபுல்லாக இருக்கு அஜித்னு சொல்லி ஃபோனில் சொன்னார், பயமாக இருக்குது பார்த்து அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது காலை மீட்கும் போது அவருக்கு கொஞ்சம் இதாகுது. அதுதான் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அப்போலோவில் போய் ஜென்ரல் செக்கப் போயிட்டு இதெல்லாம் பார்த்து செக்அப் பண்ணிட்டு வந்தார். அதில் கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது ரசிகர்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் உங்களுக்குள்ள தனியாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது எப்பவுமே அஜித் அவர்கள் அதை பற்றி பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சொல்கிறாரு அப்படின்னா பொலிட்டிக்கலாகவும் அஜித் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பாரா? எப்போவுமே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு சார். நான் பொலிட்டிக்கல் அனுபவம் இருக்குன்னு சொன்னேன். நான் ஒரு பழைய மாற்றுக்குள்ளே போயிட்டு வரேன், ஏற்கனவே அதில் பேசியிருக்கேன்.
பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதை அவருக்கு அரசியலும் நிறையா இருக்குது, அரசியல் தலைவர்களோட நிறைய நட்பு இருக்குது, எல்லார்ட்டையும் அப் டு டேட்டாக பார்த்துட்டு இருக்காரு என்ன சம்பவம் நடக்குதுன்னு. கரூர் சம்பவத்தில் இது யாரும் விஜய் காரணம் இல்லை, தனிநபர் காரணம் இல்லை அப்படி விஷயத்தை அழுத்தமாக சொல்லியிருக்காருன்னா அதை வாட்ச் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்த்ததுனால தான் ஸோ நேற்று இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். நீங்கள் இதற்கு முன்னாடி அப்படியே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி போங்க, 10-15 வருடங்களுக்கு முன்னாடி போங்க. மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து அஜித் மேலே தன்னுடைய பையன் மாதிரி அவங்க மேலே பெரிய அஃபெக்ஷன் வச்சவங்க. அஜித்தை அடாப்டாக எடுத்துக்கிறதுக்கான விஷயம் கூட பேசப்பட்டது. நான் அம்மா நீ எனக்கு பிள்ளை நீ வான்னு கூட அவங்க பேசினாங்க. அஜித் கொஞ்சம் அதுக்கு வந்து பதில் சொல்லலை, ரொம்ப சிரிச்சு ரொம்ப நன்றிங்கிற விஷயத்தை மட்டும்தான் சொன்னார். ஜெயலலிதா அதிமுக கட்சியே அவர்கிட்ட போகிற மாதிரி. அதுதான் நான் இப்போ அடுத்து சொல்ல வரேன். அப்போது இது அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு ரொம்ப நன்றிங்க உங்கள் அன்பு இருந்தால் எனக்கு போதுமா, நான் எப்போவுமே நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் உங்களை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினார். அந்த நேரத்தில் ஜெயலலிதா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் எதற்கு இதை சொன்னேன் அப்படின்னா, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை வாரிசு நியமிக்க வச்சுட்டு போனதால தான் அண்ணா டிஎம்கே வந்து இந்த கட்டி காத்தது. இந்தியாவே மிரண்டுச்சு, உலகமே மிரண்டுச்சு, அயன் லேடி ஜெயலலிதான்னு சொல்லி. அவர்கள் ஒரு விஷயத்தை அஜித் சொல்கிறாங்க, சரி நீ வா உன்னுடைய அரசியலுக்கு நான் கூப்பிட்றேன், அதிமுகவுடைய அடுத்த வருஷம் நான் உன்னை வந்து நியமிக்கிறேன், அதிமுக பொதுச் செயலாளர்லாம் உன்னை நான் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், பொதுக்கூட்டத்தில் அப்படின்னு பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லிடுறேன். இவ்வளோ பெரிய போஸ்ட், இந்த பொதுச் செயலாளர் போஸ்ட்டுக்கு தான் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலர் இருக்கிற அந்த போஸ்ட்டை அஜித்தை தரேன்றாங்க. அஜித் ஒரு வேளை சரின்னு சொல்லியிருந்தால் விஜய் அவர்களுக்கு முன்னாடியே அரசியல் அனுபவம் வந்திருப்பார், அதிமுகன்ற மிகப்பெரிய கோட்டைகளை உள்ளே பூந்திருப்பார். ஜெயலலிதா அவர்கள் சொன்னால் மறுபேச்சே இல்லை யாருக்குமே. இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட அஜித்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் அதையும் வேணாண்டார், உங்கள் அன்பு இருந்தால் எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளில வந்தார். அரசியல் அனுபவம் நிறைய இருக்குங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஓகே, நிறையா பழகினவர். இதே கலைஞர் அவர்களிடத்தில் கூட வந்து அஜித்துக்கு நெருங்கிய நட்பு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் கூட கலைஞர்லாம் இருக்கும்போது கூட வந்து அஜித் பேசினார், நிறைய விஷயங்கள் தெரிக்க விட்டார். அப்போ கலைஞர் அவர்கள் ஒரே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி உட்காந்துருக்காங்க. அஜித்துடைய ஸ்பீச்சை கேட்டு ரஜினி சார் எந்திரிச்சு கை தட்டினார். அங்கே கலைஞர் அவர்களோட பார்க்கும்போது மேலே ரஜினி இப்படி மேலே எங்கேயும் பார்த்தாரு. என்னோட அஜித் ஸ்பீச்சுக்கு ரஜினி எந்திரிச்சு கை தட்டாருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஸ்பீச் இருக்குங்கிறத அவர் வாட்ச் பண்ணாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து அஜித்தும் நட்பு வட்டாரத்துக்குள்ள ஒரு அன்பாக ட்ராவல் பண்ணவர். பட் அவருக்கு கேட்ட சினிமாவில் நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தில் தான் அவர் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணார். மீடியா பார்க்க மாட்டேன், ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், ஸ்டேஜில் வரமாட்டேன், நான் நடிக்கிறேன், ரசிகர்கள் பார்க்கட்டும், என்னை நம்பி தயாரிப்பில் பணம் போடுறதா இருந்தால் நீங்கள் போடுங்க, நடிக்கிறேன், இல்லைன்னா நான் பாட்டே நான் இருக்கேன், நான் வேண்டாம்னு ஒதுங்கி வந்தார். ஓகே, இந்த கசப்பான அனுபவங்கள் வந்து உருவாக்குனாங்க அஜித்துக்கு. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்றார். கார் ரேஸ் மூலமாக அவர் 3 முறை வின் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தார். அதன் மூலமாக ஃபாரினில் இருக்கிற நிறைய மீடியாக்களோட்ட கேட்கும்போது பேசுகிறார். அப்போ நம்மளுடைய விஷயத்தையும் அங்கே பேசுகிறார். ஸோ அங்கே அவருடைய ஃபேன்ஸை மீட் பண்ணுறாரு, ஃபோட்டோஸ் எடுக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்றார். இந்த சமயத்தில் அஜித்தை நம்ம ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, அப்படின்னு சார் நட்பு அஜித்துக்கும் விஜய்க்கும் வெளியில் வந்து இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ பஞ்சாயத்து நிறையா பேசுகிறாங்க, அவங்க 2 பேருக்கும் ஆகாது அதெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த காலத்துலேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு இருந்துட்டு தான் இருந்தது இப்போ வரைக்கும். அவங்க பேசுனாங்களா? இல்லை, அவங்க இது வரைக்கும் மற்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. படங்களில் சண்டை வரும், பிடிக்காதவர்கள் பேசுவாங்க. அஜித் இப்படி சொன்னான்னு விஜய்கிட்ட சொன்னால் விஜய் டென்ஷன் ஆவார், விஜய் இப்படி பேசுனா அஜித் டென்ஷன் ஆவார். இப்படி இந்த சின்ன பசங்க இந்த கோலி முட்டி விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கேம். பட் அவங்க மெச்சூரிட்டி நாட்கள் 2 பேரும் ஒரே டைம் ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்க. இன்றைக்கி 2 பேரும் ஒரே ஈக்குவலாக இருக்காங்க, 2 பேருமே பயங்கர ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்க. இதுக்கு மீறின ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அஜித்துடைய ஒய்ஃப் வந்து ஷாலினி அவர்களும் விஜயோட ஒய்ஃப் சங்கீதா அவர்களுமே திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் ஃபோனில் பேசிக்குவாங்க, மீட் பண்ணிக்குவாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் ஃபேமிலியில் போவாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது, விஜய் அஜித்துக்குமே ஒரு நட்பு இருக்குது, அதை யாருனாலையுமே பிரிக்க முடியாது அந்த பாண்டிங்கை. தேர்ட் பர்சன் உள்ளே வந்து கலைச்சி விட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி தான் அந்த ட்ரீமே வேணாங்கிறேன் மற்றவர்களுக்கு. ஓகே, இவரை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி இவருக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பரப்புரையில் போகும்போது கூட விஜய் அஜித் ஃபோட்டோ போட்டு பிரியும்னு போட்டு சைன் போட்டு கொடுத்தாரு விஜய். அதை அஜித் பார்த்தாங்க சரியான சந்தர்ப்பத்தில். இந்த மேட்டரை வந்து நீங்கள் கரூர் மட்டும் நடக்கும்போது அஜித் சொல்லியிருக்கலாம், அது 10ஓட பயணம்னு அப்படி காத்து வாக்கில் போயிருக்கும். நேற்று இரவு அவர் சொன்னது தான் மிகப்பெரிய ஹைலைட். இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரே வாரத்தில் டோட்டல் ஆஃப் பண்ணியிருக்காரு. இப்போ அப்படி பார்த்தா விஜய் அட்டாக் பண்ணி பேசியிருக்கலாம் அவர். பட் அவர் பேசுறது நியாயமாக தெரியுது.
ஒரு நண்பனுக்காக பேசல, ஒரு சக நடிகருக்காக பேசல, ஃபேமிலி ஃப்ரெண்டுக்காக பொதுவா பேசல, நியாயமா பேசி பொதுவான விஷயத்தை பார்த்தாரு, பொதுவான கருத்தை சொல்லியிருக்காரு. பட் நியாயமான ஒரு அஜித் சொல்றது பேச்சா நான் நினைக்கிறேன். இல்ல இவ்வளவு நாளுமே சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க வந்துட்டு தல ரசிகனா இருந்தாலும் தளபதி தொண்டனா இருப்போம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இன்னும் அதிகமா தீர்க்கமா டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஜித் வந்து ஒரு குரல் கொடுத்துட்டார். ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே வந்து தலை ஃபேன்ஸ் எல்லாமே வந்து டிவிகேக்கு நாங்கள் ஓட் போடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அவருடைய விருப்பம். நீங்கள் ஓட் போடுறது அவங்களுடைய இண்டிவிஜுவல், அதை யாருமே தடுக்க முடியாது, யாரும் இதுக்கு போட்டு சொல்லவும் முடியாது. அந்த ஸ்பாட்டில் போய் அவன் யாருக்கு பண்ணுமோ அவங்கள போட்டு போயிடுவான். ஆமாம். ஸோ அந்த மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதனால் இன்றைக்கு ஃபேன்ஸ் வந்து 2 பேருக்குள்ள ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இன்னும் சேருவாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து உண்மையிலேயே இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஓகே. அஜித் அவர்கள் எப்போவுமே வந்துட்டு பொறுமையாக யோசித்து ஒரு விஷயத்த பேசுவார், எதையுமே டக்குன்னு எடுத்தாலும் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 மாத காலமும் அப்போ வந்து விஜயை பர்சனலாக வாட்ச் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசியிருப்பார். சந்திப்பு வரைக்கும் போகுமா சார்? ஃபோனில் பேசுன ஒரு தகவல் வந்து நான் பேசியிருக்கேன். பட் ஃபோனில் பேசுகிறதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நான் விஜய் கிட்டே பேசினேன், விஜய் வந்து நான் அஜித் கிட்ட பேசினார் எனக்கு அப்படிலாம் சொல்லிக்க மாட்டாங்க. இது பர்சனல் கால்ஸ், 2 பேருமே பேசிக்கிறது ஒரு நட்பின் அடிப்படையில். ஸோ இப்போ நான் மீடியாவில் பேசுகிறேன், நீங்கள் எல்லாரும் வெளியில் போனால் டீ சாப்பிட்டு பேச போடல, ரோட்டில் பார்த்தா ஆய் கிறிஸ்டி அப்படின்னு கேட்க மாட்டேன்னா கேட்பேன்ல, பேசுவோம். அது எல்லார்ட்டையுமே வந்து ஐயா நான் கிறிஸ்டிகிட்ட பேசுகிறேன் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி தான். ஆனால் அவ்வளோ ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, நல்ல நட்பு இருக்குது, நல்ல பாண்டிங் இருக்குது. அது இப்போ இல்லை, முன்னவே இருக்குது, இப்போவும் இருக்குது, நாளைக்கும் அது இருக்கும். அதனுடைய விளைவாக தான் நேற்று ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். நான் இல்லை சந்திப்பு வரைக்கும் போகுமா சார்? சந்திப்பு கண்டிப்பாக போகணும். அவர் நேரடியாக வந்து இப்போ சென்னை வந்துட்டார். இப்போ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவருடைய AK-64 படம் டைட்டிலோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, பூஜை போடுறாங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பிப்ரவரி வரைக்கும் இங்கே தான் இருக்கார். கிட்டத்தட்ட 4 months இங்கே ட்ராவல் பண்ணுறாரு அஜித். அதில் வந்து விஜய் நேரடியாக சந்திக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஓகே, கண்டிப்பாக சந்திப்பார்னு நான் நினைக்கிறேன். சந்தித்தால் அது அருமையான ஒரு சந்திப்பாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு மாறுதலை உருவாக்கும். இல்லை ஏற்கனவே இப்போ அஜித் அவர்களை கொஞ்சம் DMK பக்கம் தள்ளுற மாதிரி, அவர் கார் ரேஸில் வின் பண்ணால் டக்கு நீங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறது, அவரை வந்து அதுக்குள்ளேயே வச்சு பண்ணுற மாதிரிலாம் பிளான் போச்சு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறேன். அவர் எந்த கட்சி சார்ந்தவர் இல்லை சார். ஃபர்ஸ்ட் அவர் DMKயும் கிடையாது, DMKயும் கிடையாது, BJPயும் கிடையாது. அவர் ஒரு பொதுவான ஒரு மனிதராக இருக்கார், ஒரு காமன் பர்சன். நீங்கள் DMKல அதான் முதலமைச்சர் கூப்பிட்டு பேசினாலும் அவர் பேசுவார், டெப்டி CM உதயநிதி அவர்கள் கூப்பிட்டு பேசினாலும் பேசுவார், எடப்பாடி கூப்பிட்டாலும் பேசுவார். அது ஒரு நட்பின் அடிப்படை. விஜய் கூப்பிட்டாலும் பேசுவார், ஒரு காமனான பர்சன். அவருக்கு யாரும் சப்போர்ட்னு அவர் போவே கிடையாது, ஓட்டு மட்டும் போட்டுருவார், யாருக்கு போட்டதும் சொல்ல மாட்டார். சரிங்களா? அதான் இண்டிவிஜுவல் சொன்னான். இது விஜய் வந்து ஒரு நட்பு இருக்குது, இவர்களோட ஒரு நட்பு இருக்குது விஜய்கிட்ட. சக நடிகர் ஒரு பக்கம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம். இப்போ இது வந்து அஜித் துறையில் அரசியல் ஆரம்பித்து இப்படி வந்து மிகப்பெரிய இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் அவர்கள் டிவிக்கு ஆரம்பிச்சது மாதிரி அஜித் ஒன்று ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்து அவர் காமிக்க முடியும். கண்டிப்பாக கூட்டம் அலமோதும், ஈக்குவலாக இருக்கும் ஸ்ட்ரென்த்து, அந்தளவுக்கு வாய்ஸ் இருக்குது அவருக்கு. ஆனால் வேணாம்னு சொல்லி விலகி போயிருக்கார். அதனால் விஜய் அவரோட சந்திப்பு இருக்கும், நட்பு இருக்கும். இது வந்து அவர் சக நடிகர்ன்ற ஒரு பக்கம், சமீரன்ஸாக வந்தது ஒரு பக்கம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம். இந்த விஷயத்தின் அடிப்படையில் விஜய் மீட் பண்ணுவார். ஓகே, அது மற்றவருடைய பார்வைக்கு எப்படி எடுத்துவான்னு தெரியாது நமக்கு. அதை அவர் நட்பின் அடிப்படையில் மீட் பண்ணுவார். சார் இப்போ நிறைவாக வந்து அஜித் அவர்கள் எதையுமே கண்டுக்க மாட்டார், கருத்து சொல்ல மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கு கூட்டம். ஆனால் இன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஒரு இன்டர்வியூவில் சொன்ன விஷயம், அந்த சேனலில் கூட அந்த இன்டர்வியூ எவ்வளோ பெருசாக போச்சுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா யார் அஜித்? ஒரு ஆறா இருக்குல்ல அவர்கிட்ட. ஒரு மனுஷன் ஒன்று சொன்ன உடனே இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் அதை பற்றி பேசுகிற மாதிரி மாறி இருக்குல்ல, பொலிட்டிக்கலாகவும் சரி, சினிமாவும் சரி. அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது இவ்வளோ தூரம் வந்து இதாகுது இல்லை? அப்போ அந்தளவுக்கு ஒரு ஆறா இருக்குல்ல சார்? கண்டிப்பாக சார். ஒரே வார்த்தை எல்லாரையும் சிந்திக்க வச்சுருக்கார். இந்த சம்பவத்துக்கு ஒரு நபர் காரணம் அல்ல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த மீடியாவையுமே பற்றிட்டு எரிய விடுது, தமிழ்நாடே திரும்பி பார்க்குது. அதுதான் சொன்னேன், சரியான நேரத்தில் இந்த விஷயத்தை அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார். பட் அது தெரியும், விஜய் காரணம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அசம்பாவிதம் நடந்துருச்சு, அவ்வளோதான். அது எப்படி நடந்ததெல்லாம் யாருக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரம் அவருடைய குரல் ஓங்கி ஒழிச்சிருக்கு, வான் உயர எதிரொலிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல விரும்புகிறேன். சரியான நேரத்தில் சரியான விஷயம். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.